ஓகே ஓகே சரி. சரி, நான் யோசனை பண்ணியது சைவ வைஷ்ணவம். ஆனா ஒன்றும் தெளிவா அதை பத்தி தெளிவா இது இல்லை. நீங்க சொல்லுங்க, நம்ம எந்த சப்ஜெக்ட் எடுக்கலாம் இன்னைக்கு. அவர் சொன்னது நல்லா இருக்கு, ரகு சொன்னது. பிரார்த்தனை, நம்முடைய பிரார்த்தனை எப்படி இருக்கு, கடவுள்கிட்ட வைக்கிற பிரார்த்தனை அவரவர் சாதாரண காலத்துல சந்நிதியில சாமி முன்னால் நிற்கும் போது, ஆபத்து காலத்துல நமக்கு ஏதாவது ரொம்ப தீவிரமா ஏதாவது நாடும் போது, அது வேணும்னு நினைக்கும் போது, இதுல நடக்கக்கூடாதுன்னு நினைக்கும் போது நம்முடைய பிரார்த்தனை எப்படி இருக்கு, என்ன செய்யறோம், அவரவர் பிராக்டிஸ் பிரார்த்தனைங்கிற விஷயத்தில் இது வச்சுக்கலான்னு யோசனை பண்றேன். நீங்க சொல்லுங்க. பிரார்த்தனை, கடவுள்கிட்ட நாம நிற்பது, உன்னால முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோட, அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம நிற்பது. பிரார்த்தனைன்னு சொல்லும் போது அந்த ஸ்லோகம் இருக்கணும், சமஸ்கிருதத்துல அந்த மந்திரம், அது இல்லை. மனசால நினைப்பது பிரார்த்தனை. என்ன நினைக்கிறோம், என்ன வேண்டுறோம், அதுதான் இப்போ கேள்வி. அதுதான் நம்முடைய இன்னைக்கு அது நம்ம சர்ச்சைக்கு எடுப்போம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, யார் வேணா ஆரம்பிக்கலாம். நம்முடைய அனுபவங்களை. இந்த 4 விதமான பக்தன் அப்படின்னு சொல்லி வருங்க, நான் எனக்கு தெரியல. ஜிக்ஞாசு, நான் என்ன சொல்றேன், அதை பற்றி பேசுறது அது தியரி ஆயிடும். நான் உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க. அது இந்த மாதிரி பிரார்த்தனை, வெற்றி பெற்றோம், வெற்றி பெறலை, அதுக்கப்புறம் மனசுல எப்படி எண்ணம் வந்தது, என்ன கேட்டோம், எப்படி கேட்டோம், அந்த மாதிரி சொல்லுங்க. அது தியரி. 4 வகையான பக்தர்கள், ஒவ்வொருத்தரும் எப்படி வேண்டுறாங்க அப்படின்னு. நடந்தது, நடக்காம இருந்தது, என்னுடைய அனுபவம் சொல்றேன். சொல்லுங்க. பொதுவா நிறைய தடவை எனக்கு ஏற்பட்ட அனுபவம், நான் பிரார்த்தனைங்கிற போகும்போது ஒரு ஃபிக்ஸட் அஜெண்டா, ஒரு இதுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அங்க போய் அந்த சூழ்நிலையில இருக்கும்போது ஏற்படக்கூடிய மனதில் ஏற்படக்கூடிய சிந்தனைகள், அதை அப்படியே அந்த இடத்துல நினைக்கிறது, என்ன நடந்தது, அதுல எனக்கு என்ன சந்தோஷம் இருந்ததா இல்லையா, இல்லை என்ன சூழ்நிலை இருக்கு, அது எப்படி நல்லதா கெட்டதா, இல்லை சாதகமா பாதகமா, எதுவுமே ஜட்ஜ் பண்ணாம அந்த இடத்துல ஜஸ்ட் அதை அப்படியே ஒரு கண்டினியூஸ் ஒரு நீரோட்டம் மாதிரி அந்த இடத்துல மனசளவுல திங்க் பண்ண, அது தானா வர்றது தான். அது நம்ம இப்படி திங்க் பண்ணணும்னு நினைக்கிறது இல்லை. யாரோ ஒரு 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 இடத்துல பிரார்த்தனை பண்ணும்போது அதுதான் எனக்கு இதுவரையும் ஏற்பட்ட அனுபவம். இது சாதாரணமா ஒரு சாமி முன்னால் நிற்கும் போது நீங்க சொல்றீங்க, ஒரு விஷயம், ஒரு இஷ்யூ, ஒரு ப்ராப்ளம் உங்க மனசுல இருக்கும்போது, அப்போ உங்க டெய்லி ரொட்டீன்ல காலையில உட்காந்து சாமி முன்னால் உட்காரும்போது, அல்ல கோவிலுக்கு போகும்போது எப்படி மனசு எப்படி இருக்குன்னு சொன்னீங்க. அது ஒரு சிச்சுவேஷன். ஒரு கஷ்டம், ஒரு சவால், ஒரு சேலஞ்ச் இருக்கும்போது, ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது, நமக்குள்ள ஒரு வேண்டுதல் இருக்கும்போது, இது இப்படி நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கும்போது, நம்ம மனசுல எப்படிப்பட்ட பிரார்த்தனை எழறது, அது அடுத்த 2வது சிச்சுவேஷன். அது அந்த மாதிரி அனுபவம். அது நடந்தது நடக்காதது விடுங்க. அந்த மாதிரி அனுபவம் எனக்கு பொதுவா படிக்கிற காலத்துல இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம்
சமீபத்துல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அதுக்கப்புறம் ஜாஸ்தி அந்த மாதிரி சூழ்நிலைகள். அதாவது ஒரு ஒரு சூழ்நிலைகளுக்காக நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் சிச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி நான் எதுவுமே எனக்கு ஒரு அனுபவம் இல்லை ஜாஸ்தி. ஸ்கூல்ல படிக்கிறோம், காலேஜ் படிக்கிற காலத்துல பரீட்சை நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் பிரேயர்ஸ் இருக்கும். நல்லா படிக்கணும், பாஸ் ஆகணும்னு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சில திருமணங்கள் அது விஷயமா இருந்தது. ரொம்ப அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளே எனக்கு ஏற்படல. நானும் ஏற்படுத்திக்கல. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் சிச்சுவேஷனுக்காக நம்ம ப்ரே பண்ணணும். இதுவரையும் எனக்கு அந்த மாதிரி வரல. ஒரு சோதனையும் வரலன்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஒரு ஆக்சிடென்ட்லாம் நடந்திருக்கு. அப்பல்லாம் ஆக்சிடென்ட் கூட ஆயிருக்கு. அதையுமே நான் வந்து ஆ. ஓ. அதையுமே நான் வந்து அதையுமே வந்து ஒரு நார்மல் கோர்ஸ் ஆஃப் லைஃபா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேனே ஒழிய, அது ஒரு ஓ. எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷனா நான் வந்து அத வந்து ஒரு கடவுள்கிட்ட போய் இத ஒரு மன்றாடணும் அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு தாட் வரல. இதுவுமே ஒரு ஒரு ப்ராசஸ். இது வாழ்க்கையின் ஒரு சக்கரத்துல இது நடந்திருக்கு. அத நம்ம வந்து ஒரு குறையாவோ, இல்ல ட்ரீட்மெண்ட் நல்லபடியா நடந்தது. சோ ஃபார் லைஃப்‌க்கு எந்த இஷ்யூவும் இல்ல. நார்மல் டே டு டே லைஃப் போயிட்டு இருக்கு. பட் அதோட ஒரு கான்சிக்வென்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? அந்த சம்பவம் நடந்ததுனால சில குறைபாடுகள்னு இருக்கு. அத வாழ கத்துக்கணும்னு தான் நான் ப்ரே பண்ணிக்கிறேனே ஒழிய, இதுக்காக நாம வந்து ஒரு சிறப்பான ஒரு வேண்டுதல்னு நான் இதுவரையும் நான் எதையும் ஏற்படுத்திக்கல. தோணவும் இல்ல, சிந்திக்கவும் இல்ல. ம். ம். 3வது கேள்வி. அந்த மாரி ஒரு மனசுல பரீட்சை, டென்ஷன் இது நல்லா போகணும். அப்போ நம்ம மனச நம்ம ஆராய்ந்து பார்த்திருக்கோமா? அப்போ வந்து அந்த இஷ்யூ மனசுல நிரம்பி இருந்ததா? அல்லது கடவுள் அவரைப் பற்றிய கருத்து, அவரைப் பற்றிய எண்ணம் மனசுல நிறைந்திருந்ததா? அந்த அவரைப் பற்றிய எண்ணம் வரும்போது இஷ்யூ அ நமக்குள்ள இருந்ததா? இஷ்யூ பத்தி நினைக்கும்போது கடவுளப் பற்றிய எண்ணம் வந்ததா? இது ஒரு கேள்வி. நான் கேட்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அதாவது இது ஒரு மகாலிங்கத்துக்கு மட்டும் கேட்கல. யார் வேணா சொல்லலாம். ஆம், ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராப்ளம் பஸ்ஸு வரணும், டயத்துக்கு போய் சேரணும், சீக்கிரமா பஸ் வரணும் அப்படின்னு ஒரு டென்ஷன் வருதுன்னு வச்சுக்கங்க. அப்போ பஸ்ஸு வரலங்கிற ஆங்ஸைட்டி ஓங்கும்போது, கடவுள், ராமா அப்படின்னு எனக்கு இருந்தா ராமா ஞாபகம் வருதா? சரி ராமா, ராமா, ராமான்னு மனசுல சொல்லும்போது, இந்த பஸ்ஸு வரணும், டைமு ஆயிட்டிருக்கு, இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குங்கிற எண்ணம் மனசுல இருக்கா? அல்ல இருக்கா? அது உயிரோட இருக்கா? அப்படிங்கிற மாரி தி வெதர் தி மைண்ட் இஸ் ஆக்கியூபைட் பை தி சிச்சுவேஷன் ஆர் த ப்ராப்ளம் ஆர் த டிமாண்ட் ஆர் டிவைன் தாட்ஸ் அவனை பற்றிய எண்ணம் தான் டாமினன்ட் இருக்கா? அதுதான் கேள்வி. இது 3வது 3 கேள்வி இதில் நம்ம எல்லோருமே இதை பற்றி ஒன்று நார்மல் டைமில் நம்ம எப்படி பிரார்த்தனை செய்கிறோம்? கடவுள் முன்னால் உட்காரும்போது, பேசும்போது, நிற்கும்போது நம்ம என்ன மாதிரி எண்ணங்கள் வருது? என்ன பேசுகிறோம்? என்ன கேட்குறோம்? எப்படி பிரார்த்தனை செய்கிறோம்? வெறும் நீங்கள் சொன்ன மாதிரி அமைதியாக நிற்கிறோம், அல்லது ஓம் சொல்கிறோம், இல்லை ஏதோ ப்ரேயரை சொல்கிறோம். 2வது ஒரு சிச்சுவேஷனில் எப்படி நம்முடைய மனப்பான்மை இருக்கு? அது அப்போ என்ன மாதிரி பிரார்த்தனை வருது? இந்த மாதிரி சிச்சுவேஷனுடைய அனுபவம். 3வது அந்த சமயத்துல நம்முடைய மனசுடைய நிலை. நம்ம வந்து இஷ்யூ டாமினன்ட்டா இருக்கு. அதுக்கு வெறும் தேடுறோமா? அல்லது கடவுள் தான் டாமினன்ட்டா இருக்கு. அது இஷ்யூ கீழ போகுது. அப்படி இருக்கா? எப்படி கரெக்ட்டா நீங்க வந்து புரிஞ்சுட்டு நீங்க அவரவர் சொல்லலாம். பிரார்த்தனா. பேசுங்க. புரியுறதா? சொல்லுங்க. அதாவது ஒரு ஆஹ்,
எப்படி சொல்றது தெரியல. 10வது படிக்கும்போது அப்பா இறந்துருந்தாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாருமே நல்ல சாமியெல்லாம் கும்பிட்டுருப்போம். ஆனா கும்பிடவே கூடாது இனிமேல்ட்டு, எனக்கு இவ்வளவு ஓ பெரிய இழப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய டைவர்ஷன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 months அதே மாதிரிதான் போயிட்டு இருந்துச்சு. யாருமே சாமியை கும்பிடுறது இல்ல, பெரிய இழப்பு அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆனா அது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அதுவே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துருச்சு. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வேற வரும்போது வேற எதையுமே நாடி போறதுக்கு நமக்கு வேற எதுவுமே இந்த பிடிப்பு கிடையாது. ஸோ அதனால திரும்பி ரிட்டர்ன் கடவுளை பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸ்லோவா திருப்பி டெவலப் ஆகி அந்த அது ஒரு ஸ்டேஜ். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போக போக அட்லீஸ்ட் தனிப்பட்ட எவல்யூஷன் வந்து ஐயப்பன் கோயிலுக்குலாம் போகும்போது நம்ம எப்படியாவது ஐயப்பனுடைய எல்லா விதமான தரிசனங்களையும் பார்த்துடணும். பூமாலை தரிசனம், அப்புறம் புஷ்ப அபிஷேகம், படி பூஜை, அந்த மாதிரி அடுத்த எவல்யூஷன்ல அந்த மாதிரி கடவுள். ஸோ ஃபர்ஸ்ட் எவல்யூஷன் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. மனசு ரொம்ப கடவுளை நோக்கி எல்லாம் போல, நம்மளோட ப்ராப்ளம்ஸ் தான் அதை சரியா சால்வ் பண்ணலையே அவரு. அப்புறம் போக போக எவல்யூஷன் வந்து கடவுளை நோக்கி போகும்போது மற்றது எல்லாத்தையுமே அவரை அவருடைய தரிசனங்கள்லாம் நம்ம நிறைய பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் எவல்யூஷன் வரும்போது தான் அந்த தெளிவு பிறக்குது. கடவுள்னா என்ன, நமக்கு வந்த கஷ்டங்களுக்கு அவர் தான் காரணமா அப்படின்னு நிறைய தடவை கேள்வி உதிச்சு உதிச்சு அதெல்லாம் மறைஞ்சு மறைஞ்சு கடைசியா இல்ல, கடவுள் நமக்கு என்னைக்குமே துணை தான் இருப்பாரு, அது எந்த ரூபத்திலயும் வந்து நமக்கு உதவி செஞ்சிருக்காரு அப்படின்றது கொஞ்சம் கடைசியா அந்த தெளிவு பிறக்குது. ஆனா எல்லா இடத்துலயும் அந்த கேள்வி வரும், கடவுள் வந்து உண்மையாலுமே நமக்கு சப்போர்ட் பண்றது தான் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்போ கும்பிட முடியாது, அவரை கும்பிடக்கூடாதுன்னு இருந்த காலத்துல அவருடைய நினைவு வந்துதான் அப்போ அந்த நேரத்துல மனசுக்குள்ள அந்த எண்ணம், நம்ம சாமி கும்பிடாம இருக்கோம், கும்பிடக்கூடாது, உடனே ஒரு எண்ணம் வருது, இல்லை கும்பிடாம இருக்கோம், அவர்கிட்ட சொல்லணும், போயிட்டு வரணும், இல்லை இல்லை கூடாது, இப்படி ஒரு நிலை கொடுத்துட்டாரு. அப்படி அந்த இடத்துல நடந்த எண்ண ஓட்டங்கள் அது சொல்ல முடியுமா? நீங்க ரொம்ப சின்ன வயசு இருந்தா கூட யோஜனை பண்ணி சொல்ல முடியுமா? என்னோட ஸ்டேஜ்ல அது எனக்கு ரொம்ப ஞாபகம் இல்லை. பட் அக்காங்கெல்லாம் ரொம்ப டெய்லி ஆக்சுவலி 6 மணிக்கு ஆனா விளக்கேற்றி சாமி கும்பிட்றதெல்லாம் ரெகுலரா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த இது நடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த இதெல்லாம் சுத்தமா பிடிக்காம போயிடுச்சு. ஒரு 6-7 months கிட்டத்தட்ட நம்ம எதுக்கு இதெல்லாம், நமக்கு எவ்வளவு முக்கியமான நேரத்துல நம்ம இருக்க வேண்டிய நேரத்துல நமக்கு இல்லாம போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த இது. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அன்னைக்கு அப்பா மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள், மற்றவங்க எல்லாருமே பேக் எண்ட் பார் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அவங்க ஓனர்ஷிப் எடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து முன்னாடி வரும்போது அது ப்ராக்டிக்கலி கரெக்ட் தான், ஓகே தான், அப்பனால இதுக்கு மேல இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கியிருக்க முடியுமான்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் தான் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த இதெல்லாம் அப்பனால கட்டாயம் எடுத்துக்கவே முடியாது, அதனாலதான் ஏதோ கடவுள் இப்படி பண்ணிட்டாரு போல் இருக்கு அப்படின்னு ஒரு நமக்குள்ளேயே ஒரு கன்க்ளூஷன், சரி கடவுள் இது நல்லதுக்கு தான் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி. அப்புறம் நமக்கு நிறைய அந்த அடுத்தடுத்து அந்த மாதிரிலாம் போகும்போது இது அப்பா இருந்த வரைக்கும் இந்த வேலை கிடைக்கல, இப்ப நமக்கு தேவையா இருக்கும்போது கரெக்டா அந்த வேலை கிடைக்குது, அப்ப அதுவும் கடவுளோட அனுகிரகம் தான் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப ஸ்லோ பேஸ்ல தான். ஆனா ஒவ்வொன்றும் நம்மளுடைய இது கஷ்டங்கள் பிளஸ் துக்கங்கள் அவ தேவைப்படுது, அதுல நிறைவேறுதும் போது ஸ்லோவா எவால்வ் ஆகுது மனசு. இப்போ இதெல்லாம் நீங்க உங்களுக்குள்ள நடந்த ப்ராசஸா, இல்ல வீட்டுல இத பத்தி டிஸ்கஷன் டிஸ்கஷன் தான். ஆமா ஆமா. ஏன்னா எனக்கு தெரியல, நான் 10th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சு 11th தான். அந்த டைம்ல பெருசா நமக்கு ஏதோ கும்பிடுவோம் அப்படின்னா நான் அவங்க எல்லாம் அந்த அக்காங்க அவங்க டிஸ்கஷன்ஸ் அந்த இதை மட்டும்தான் என்னால அனுபவிக்க முடிஞ்சுச்சு அந்த டைம். சொல்லுங்க. ஆபத்து வரும்போது நம்ம சாமியை நினைக்கிறோமா அப்படிங்கிறது முதல் கேள்வி. நமக்கு ஆபத்து தான் டாமினண்டா நம்ம உள்ள இருக்கு. அப்போ நம்ம அதுக்கான முயற்சி தான் பண்றோம், நல்ல ஆபத்தை ஃபேஸ் பண்றோம். ஆனா நம்மால முடியாது, நம்ம கையில இல்லைங்கிற எண்ணம் வரும்போது தான் நம்மளை விட ஏதோ ஒரு பவர்ஃபுல் ஆளை நினைக்க தோன்றது. இப்போ பஸ் எனக்கு டயத்துல வரணும், எனக்கு எக்ஸாம் பேப்பர் ஈஸியா வரணும் அப்படின்னலாம் வரும்போது, அது வந்து அந்த எக்ஸாம் பேப்பர் ஈஸியா வருது என் கையில இல்லை.
அது வேற எங்கோ நடக்க வேண்டியது. அப்ப என் கையில இல்ல, என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுங்கும் போது என்னை விட பவர்ஃபுல் ஒருத்தரை நினைக்க தோன்றுது. அவரவர் யாரையோ ஒருத்தரை நினைக்கிறோம். எப்படி நினைக்கிறோம்? சாமி சாமி எனக்கு இத முடிச்சு குடுத்துரு அப்படின்னு நினைக்கலாம். இல்ல வெறும் பேரை சொல்லலாம். ராம ராம ராமான்னு அவரவர் அந்த மாரி அவரவர் வழி நினைக்கிறோம். நினைக்கும்போது இந்த ப்ராப்ளம் மனசுல இருக்கான்னு கேட்டா, முக்கால்வாசி அது இருக்காது. அத நினைச்சு அது செய்யும்போது, இந்த ப்ராப்ளம் உடைய எண்ணம் குறைஞ்சிரும். மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடும். ஆனா இந்த ப்ராப்ளம் டாமினன்ட்டா இருக்கும்போது, அத செய்யணுங்கிற எண்ணமே வராது. மனசுல எழாது. அப்படிதான் எனக்கு அனுபவம். நீங்க சொல்லுங்க. இந்த 2 விஷயத்துல. அவரவர் பேசுங்க. சரவணன் யாரு? சரவணகுமார். கா ஓ! நம்ம மேட்டுப்பாளையம். சரி, சரி. ஆம். சொல்லுங்க. கார்த்திகேயன், நீங்க நடுவுல கட் ஆயிடுச்சு. ஸ்ரீனிவாசன், எல்லாரும் பேசணும்னு காத்திருக்கீங்களா? சரவணா, சப்ஜெக்ட் நாம வந்து கணேஷ் நீங்க பேசுங்க. சரவணா அப்புறம் நான் பேசுறேன். அவ புரிஞ்சுப்பா இல்ல. ஓகேங்க. எனக்கு வந்து யூசுவலா எப்படின்னா, ஜென்ரலா ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம ஒரு மாரி ஹேப்பியா இருக்க போதெல்லாம் நெறையா கடவுள பத்தி தாட்ஸ் எல்லாம் வரும். ஆனா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாலாம் இருந்தது, அந்த மாரிலாம் இருந்ததுன்னா, எனக்கு அந்த தாட்ஸே வராது ஆக்சுவலா. யோசிக்கிறதே இல்ல. ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும்போது எனக்கு அந்த ஒரு சந்தோஷமா இல்லாத சிச்சுவேஷனா இருந்ததுன்னா, நான் கடவுள பத்தி யோசிக்கவே மாட்டேன். ஆனா வந்து கொஞ்சம் ஹாப்பியா இருக்க டைம்ல வந்து எனக்கு பயங்கரமா தாட்ஸ் வரும். கடவுளோட தாட்ஸ் நெறையா வரும். யோசனை ஓ, நெறையா வரும். கோயிலுக்கு போனாலும் ஒரு மாரி ஹாப்பியா இருக்கும். ஆனா ரொம்ப ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்டின்னா வந்து அந்த தாட்டே வரமாட்டேங்குது ஆக்சுவலா. ஓ பரவாயில்லையே. உல்டாவா இருக்கு. நல்லது. கரெக்ட் இது. சாதாரணமா ம். மனசு அமைதியா, ஆனந்தமா இருக்கும்போது, இந்த மாரி உயர்ந்த மற்ற விஷயம், நம்மள தாண்டி இருக்கிற விஷயங்கள் தான் ஞாபகம் வருது. கஷ்டம் வரும்போது கஷ்டம் தான் உள்ள உட்கார்ந்துக்கிறது. அப்ப இந்த எண்ணங்கள்லாம் ஆமா. இல்ல. அதுதான் முழுக்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸ உருவாக்கி நமக்குள்ள. அப்ப எந்த ம். பிரார்த்தனையும் எழறதில்ல அப்படின்னு. இது ஒரு வகையில ஆமா. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்ன்னு சொல்லலாம். சரி. சரவணா இதான் சப்ஜெக்ட். பிரார்த்தனை அதுதான் சப்ஜெக்ட். அவரவர் அனுபவத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஓ! சரி. சரி ஸ்ரீராம். ஆம். சொல்லுங்க. நம்முடைய பிரார்த்தனை எப்படி அமையிறது? பிரார்த்தனை நாம சாமி முன்னால் நிக்கும்போது எப்படி நமக்குள்ள எண்ணங்கள் வருது? எப்படி அமையிறது? ஏதாவது சவால் வருது, ஏதாவது கஷ்டம் வருது, ஏதாவது நமக்கு இது நடக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அப்ப நம்ம எப்படி எப்படி எண்ணங்கள் வருது? இதுதான் கேள்வி. அத பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. சொல்லுங்க. சரவணன். ஆம். ஆன்லைன்ல இருந்திருக்கியா? கேக்குதா? அவர் வெறும் வீடியோ பட்டன் மட்டும் தான் காட்டுது, ஆடியோ பட்டன் காட்டுது. ஆடியோ இல்லையா? தெரியல, ஆடியோ பட்டன் அவர்கிட்ட காட்ட மாட்டேங்குது. அவரோட ஓஹோ! அப்படியா? பார்ட்டிசிபென்ட்ஸ் லிஸ்ட் பண்ணா. சரவணன் ஆடியோ காணோங்கிறாரு. கேட்கலையா? கார்த்திக். சொல்லுங்க. பேசுங்க. எனக்கு காது கேட்கல. ஆடியோ, ஆடியோ. மியூட்ல இருக்கு. கனெக்டிங் ஆடியோ.
ஆ இல்லை, கேட்கல. கார்த்திக் சொல்லுங்க, ஏதாவது சொல்லணும்னா. நம்முடைய பிரார்த்தனையுடைய லெவல், பிரார்த்தனை எப்படி இருக்கு அமையிறது? நார்மல் டேல எப்படி, கஷ்டம் சவால் ரொம்ப இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன்ல எப்படி, அப்ப நம்ம மன ஓட்டம் என்ன ஓட்டம் எப்படி? எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, மாலிங்கம், சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் ஒருவர் சொன்னார், நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமுமே கடவுள்கிட்ட ரொம்ப பிரார்த்தனை பண்றோம். பஸ் லேட்டா வர்றது, சைக்கிள்ல காத்து பஞ்சர் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே கூட நம்ம கடவுள்கிட்ட சொல்றோம், அவர்கிட்ட இது பண்றோம். பட் அவர் சொன்ன அந்த விஷயம் என்னன்னா, சில விஷயங்கள் நம்மளுடைய இன்னபிலிட்டி, நம்மளோட இயலாமையினால நடக்கிறது. அதுக்கெல்லாம கூட நம்ம வந்து என்னடா இப்படி பண்றீங்களே அப்படின்னு நம்மளோட பொறுப்பை வந்து இறைவன் இடத்துலயோ கடவுள் கொடுத்துட்டயோ கொண்டு போயிடுறோம். நம்ம அதுக்கு பொறுப்பெடுத்து காத்தடிச்சிருந்தா அது ஒரு வண்டி ஒழுங்கா போயிருக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அவரை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒருவர் சொன்னாரு. அது வந்து எனக்கு ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்கிறது. ஒவ்வொரு தடவையும் நான் வந்து ஒரு பிரார்த்தனையோ எடுத்துட்டு போகும்போது, இது வந்து நான் என் கைக்குள்ள விஷயங்களை வந்து நான் சரியா செஞ்சேனா அப்படிங்கிற கேள்வி முதல்ல கேட்க சொல்லுது. அதுக்கு மேலதான் அடுத்தபடியா நான் வந்து இல்ல வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பெட்டிஷன் சொல்றாங்க, ஒரு பிரேயர் வந்து ஒரு பெட்டிஷன், அந்த மாதிரி கொண்டு போகணுமாங்கிறத முதல்ல நான் கேட்டுக்குவேன். இது நீ உன்னோட ஹோம்ஒர்க்கை ஒழுங்கா செஞ்சியா, உன்னோட ரெஸ்பான்ஸ், உன்னோட கடமையை ஒழுங்கா நீ செஞ்சியா அப்படிங்கிற கேட்டுட்டு தான் நான் அதுக்கப்புறம் இதை வந்து மேல வந்து ஒரு இறைவனிடம் கொண்டு சேரணுமாங்கிற கேள்வியை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ப்ரொசீட் பண்றேன். சரி, அது அகங்காரம் இல்லையா? தெரியும். அகங்காரம் இல்லையா? அதோடைய ஒரு வடிவம் இல்லையா? நான் முடிச்சுக்கிறேன், அது ஈகோன்னு கூட இருக்கலாம். பட் ஆனா ரொம்ப பெட்டி திங்ஸுக்கு எல்லாமுமே நம்ம வந்து கம்ப்ளீட் சரண்டருங்கிறது இதையும் சேர்த்துதானாங்கிறது எனக்கு தெரியவில்லை. அதாவது 10 மணிக்கு இருக்கா வண்டிக்கு காத்து அடிக்கிறாம இருந்துட்டு நான் சமீபத்துல ஒரு இடத்துல பார்த்தேன். ஒரு அம்மா, ஒரு சாத்வீகமான ஒரு பெண்மணி 2 வீலர்ல போயிட்டு இருந்தாங்க. லெவல் கிராசிங்ல தான் பார்த்தேன். அவங்க வண்டியில காத்து இல்லை. அவங்க கவனிக்கலையோ என்னமோன்னு தெரியாம நான் சொன்னேன், இல்ல இல்ல சார், எனக்கும் தெரியும் காத்து இல்லைன்னு, நான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் அவசரமா, அதனால நான் அதை பார்த்து கண்டுக்கல, நான் பாட்டுக்கு போறேன் அப்படின்ட்டு போனாங்க. நான் இது எதுக்காக சொல்ல வரேன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சும் செய்யறோம், தெரியாமலும் செய்யறோம். பட் வந்து இதெல்லாமுமே அந்த சரண்டர் இதுக்குள்ள வருமாங்கிறது எனக்கு தெரியல. பட் என்னோட திங்கிங் என்னன்னா, நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யணும். செஞ்சுட்டு வாட் எவர் ரிசல்ட் அது நம்ம கையில இல்ல. அதுக்கு மேல என்ன வேணா நடக்கலாம், நடக்காமையும் நல்லதும் நடக்கலாம். அது வந்து இறைவனோட பிரசாதம். நீங்க சொல்றது வந்து அவனை வந்து நம்ம பாட்டுக்கு முயற்சி பண்ணுவோம், அது அவன் கொடுக்கறது, அப்புறம் என்ன கொடுக்குறானோ அதை ஏற்றுப்போம் அப்படிங்கிறீங்க. அப்போ அதுல பிரார்த்தனையே இல்லை, அவனை நினைக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம பாட்டுக்கு நம்ம உலகத்துல வாழணும், இதுதான் நீங்க சொல்ல வருது. அது சின்ன விஷயம், பெரிய விஷயமே கிடையாது. அப்புறம் நல்லது கெடுப்பான், கெட்டது கொடுப்பான்னு கூட இல்லை. நம்ம எது கொடுத்தாலும் அது அவ்வளவுதான், ஏற்றுக்கொள்றது. சரி, அதுல சின்ன விஷயத்துக்கும் இந்த ஆட்டிடியூட் இருக்க முடியும், பெரிய பெரிய விஷயத்துக்கு கூட இந்த ஆட்டிடியூட் இருக்க முடியும். பிரார்த்தனை செய்யும் போது, இது பாருங்க, இது ரெண்டும் எதிர்ப்பதமானதுன்னு என்னுடைய கருத்து. பிரார்த்தனை செய்யும் போது இந்த உலக அந்த பிரச்சனை நம்ம கண்ணுல இருக்கிறது இல்லை, மனசுல இருக்கிறது. இந்த பிரச்சனை நமக்குள்ள இருக்கும்போது கடவுள் நம்மளை தாண்டிய ஒரு சக்தி நம்ம கிட்ட நம்ம மனசுல இருக்கிறது இல்லை. அதனால இது ரெண்டும் எதிர்மறையானது. இது நம்பர் ஆஃப் லேபர், அதிகமான தொழிலாளிகள் இருந்தா குறைவான நாள்ல வேலை நடக்கும். இது ரெண்டும் எதிர்ப்பதம். அது அதிகம்னா இது குறையும். லேபருடைய எண்ணிக்கை குறையும் போது அதிக நாட்கள் ஆகும். இது ரெண்டும் எதிர்ப்பதம். அந்த மாதிரி இது நீங்க சொல்றது. அதை நினைக்கும் போது இது ஞாபகம் வராது, அது ஞாபகம் வராது. அப்போ முடிவு நம்ம எப்படிப்பட்ட மைண்ட் இருக்கு,
அமைதியாகிற மைண்ட் இருந்தா இனி அவர் சொன்ன மாதிரி அவர் சொல்றாரு இல்லை, நீங்க தான் சொன்னீங்க டென்ஷன். கணேஷ் சொன்னார் டென்ஷன் ஆகும்போது அவருடைய நினைவு வருதில்லை, பிரார்த்தனை எல்லாம் எதுவும் வருதில்லை அப்படின்னு. அப்போ டென்ஷன் அவருடைய நினைக்கிறதுனால டென்ஷன் வராம இருக்க முடியுமா? வராம இருந்தா அது நல்லது தானே. இது ரிலாக்ஸ்டா நம்ம முயற்சிகளை செய்யலாம். இது ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க, நீங்க உங்க யாரு இது 2 பேர் பக்கத்துல நினைக்கிறேன் இதுல ஆன்லைன்ல. அதான் எதிரொலி கேட்கறது. 2 ஆன்லைன்ல ஒண்ணு மியூட் பண்ணிடுங்க. சொல்லுங்க சரவணா, ஆடியோ வந்துதா? பேசு. எனக்கு வர மாட்டேங்குது. கேட்கலையா உங்களுக்கு? சொல்லு சரவணா. ஓ சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. கார்த்திக். ஜி நமஸ்தே கார்த்திக். ஒரே இடத்துல மைக் ஆன் பண்ணிருக்கனால அந்த மாதிரி வருது. யாரு, நானா? இல்ல இல்ல, அங்க அவங்க பேசுனாங்கல்ல இப்ப சரவணன், அவங்க 2 பேரும் ஒரே இடத்துல மைக் ஆன் பண்றாங்க. ஜி நமஸ்தே கார்த்திகேயன் பேசுறேன். சொல்லுங்க ஜி, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. அருமையா இருக்கு. நானும் நீங்க ஒவ்வொரு முறை மெசேஜ் போடும்போதும் 6:30 மணி அப்படிங்கிறது ஒரு பீக் ஹவர்ஸ் மாதிரி ஆயிடுச்சுங்க ஜி. சாயந்தரத்துக்கு மேல திருப்பி வேலை ரீஸ்டார்ட் ஆகி 9 மணி வரைக்கும் வேலையாயிடுது. ஸோ இன்னைக்கு கண்டிப்பா அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அப்பவும் மறந்துட்டேன். திடீர்னு தான் ஞாபகம் வந்தது. சிஸ்டத்துல இருந்தேன்னா அதை திருப்பி ஜூம் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி ஸ்பீக்கர் எல்லாம் ரெடி பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. இது தினசரி 1/2 மணி நேரம் பூஜை பண்ற ஆளு உட்காந்து சாங்கோபமான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பூஜை பண்ற ஆளு. சாங்கோபமா பெரிய ஏற்பாடெல்லாம் செய்து பூக்கள் வச்சு விளக்கேற்றி எல்லாத்தையும் அதுக்கு முன்னால சுத்தப்படுத்தி படங்கள் எல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வீட்டில் பூஜை இருக்கும், நடக்கும். அப்போ நார்மல் நாளில் அப்புறம் நிறைய சவால்களும் வந்திருக்கு. ஹெல்த் சவால்கள் வீட்டில் வந்திருக்கு, ஃபைனான்சியல் சவால்கள் வந்திருக்கு. அந்த சமயத்தில் நம்ம மைண்ட் எப்படி இருந்திருக்கு, கடவுளுங்கிறதுக்கு எந்த அளவுக்கு நமக்குள்ள இடம் இருந்திருக்கு, அந்த சமயத்தில் ப்ரேயர் எப்படி இருந்திருக்கு, இந்த 2 விஷயம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் நார்மல் டைமில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல. சரவணன், இதுதான் விஷயம், சப்ஜெக்ட். சொல்லு ஜி. அனுபவம் என்னன்னா, தினசரி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றது அப்படின்னு எதுவும் இல்லை. அவர் டெய்லி ஒரு புது கிரியேட்டர் மாதிரி டெய்லி ஒரு புது விதமான அனுபவங்கள் கொடுத்துட்டே இருக்காரு. இப்போ பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற விஷாகன் காலேஜ் போயிட்டா. இருக்கிற 9 பேர்ல 9 பேத்துக்கு ஃபீவர். அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி நேத்தா டிஸ்சார்ஜ். அதனால ஒவ்வொரு நாளும் டெய்லி எந்திரிக்கும் போது அவருடைய கிரியேட்டிவிட்டியை பாக்குறதுக்கு தான் we are ready. அதனால அவர்கிட்ட கேட்கறதுன்னு எதுவுமே இல்லை. அவர் கும்பிடுறது சந்தோஷம். அதனால எந்த கேப் கிடைச்சாலும் போய் ஒரு 2 பாட்டு பாடி குஷியா சாமி கும்பிட்டு வர்றதோட நிறுத்திக்கிற. அவர்கிட்ட கேட்கறதே இல்லை எதுவும். ஏன்னா அவரே நிறைய புதுவிதமான நிறைய விஷயங்கள் அவர் பண்ணிட்டே இருக்காரு. அப்படிங்கிறத பார்த்து பிரமிச்சு போய் அந்த ட்ராக்ல டிராவல் பண்றதே ஒரு ஆனந்தமான சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால அவர்கிட்ட ஒன்றும் கேட்கறதே இல்லை ஜி. நான் ஒரு அனுபவம் சொல்றேன். எங்க அம்மாவுக்கு ஐசியூல அட்மிட், ஹார்ட் ப்ராப்ளம். என்னுடைய 2 தங்கைகள், தம்பி எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும், வாசல்ல எல்லாம் ஒரே. அந்த சமயம் நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவு இறுக்கம் இருக்கும், டென்ஷன் இருக்கும்னு. நான் ஒரு யோஜனை சொன்னேன். நீ இங்க உட்காந்துட்டு நீ சும்மா உட்காந்துருக்கணும், ஆங்ஸைட்டியா ஒவ்வொரு டாக்டர் வெளியில வரும்போதும் அவரை பார்க்கணும், ஏதாவது கிட்ட போகணும், ஏதாவது பேசணும். அப்படி நான் சொன்னேன், நம்ம லலிதா சஹஸ்ரநாமம் படிப்போம் அப்படின்னு. இங்க வாசல்ல வெளியில உட்காந்து அப்படின்னு பண்ணா அது ஒரு பெரிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அந்த படிக்கும்போது நம்ம படிக்கிற ஒரு செயல் தான் செய்யறோம். அம்மாங்கிற அந்த ஹெல்த்து, ஹார்ட்டு ஆப்ரேஷன் செய்யணும் கூடாது, அதெல்லாம் எதுவுமே எனக்கு இல்லை. தங்கைகளுடைய மைண்ட்ல கூட அது படிக்கிற 20 ரொம்ப ரிலாக்ஸ்டா. அப்புறம் மெதுவா அது படிக்க ஒரு 3-4 நாள் முதல்ல ஆரம்பத்துல இருந்த அந்த படபடப்பெல்லாம் குறைஞ்சு ஓரளவுக்கு பெரிய அளவுல ரிலாக்ஸ் ஆச்சு.
ஸோ இந்த பிரார்த்தனை ஒண்ணுமே கேட்காம செய்யறது கூட மைண்டில், ஏன்னா நமக்கு எந்த இஷ்யூ பற்றி அதிகமாக நினைக்க நினைக்க அது அது இன்னும் சிக்கலாக தான் போகும். இந்த கிருஷ்ண பலராம உத்தவருடைய கதை மாதிரி, ராத்திரி 3 பேரும் காட்டில் எங்கேயோ படுக்கிறாங்க. 2 மணி நேரம் ஒவ்வொருத்தரும் பாதுகாவல் காக்கணும், செக்யூரிட்டியாக இருக்கணும், மற்ற 2 பேரும் தூங்கணும்னு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. முதல்ல உத்தவர், அப்போ ஒரு பூதம் வருது. பூதத்தை அவர் கண்டு இது பண்ணுறாரு, பயப்படுறாரு. அது பூதம் பெருசாகுது. அதை இன்னும் பார்க்குற, இன்னும் நடுங்கிறாரு. அது இன்னும் பெருசாகுது. 2 மணி நேரம் இதுலேயே போகுது. அதுக்கப்புறம் அவன் பலராமனை எழுப்பி விட்டு அவன் படுத்துடுறான். பலராமன் எழுந்துட்டு பூதத்து மேலே கோவப்படுறான், சண்டை போடுறாங்க, அதை அடக்க முயற்சி பண்ணுறான். அது இன்னும் பெருசாகுது. இன்னும் கோவப்பட்டு இன்னும் போர்ஸா பண்ணுறான். அது இன்னும் பெருசாகுது. அதே போராட்டத்தில் 2 மணி நேரம் முடியுது. ஸ்ரீகிருஷ்ணன் எழுந்துக்கிறான். எழுந்துட்டு அந்த பூதம் ஓன்னு மிரட்டுறது, இவர் கண்டுக்காம இருக்கிற அவாட்டு உட்காந்து, அது சைஸ் சின்னதாகுது, இன்னும் சின்னதாகுது. அப்படியே பண்ணிட்டு காலையில் எழுந்து, நேற்று ராத்திரி ஒரு பூதம் வந்தது அப்படி இப்படின்னு பேசும்போது 2 பேரும் அப்படி சொல்லிக்கிறாங்க, எப்படி இருந்தது அது அப்படின்லாம். கிருஷ்ணன் தன்னுடைய வேஷ்டியில நுனியில் அதை சுருக்கி முடிச்சு போட்டு உள்ள கட்டி வச்சிருக்கிறான். இதுதானா நீங்க சொல்ற பூதம்னு அதை பிரிச்சு காட்டுறான். இந்த ரிலாக்ஸேஷன், நம்ம அந்த இஷ்யூவை பெருசு கவனம் கொடுத்து பண்ண அந்த இஷ்யூ பெருசா தான் ஆகுது. கடன்கிற ஒரு ப்ராப்ளம் வந்தா அந்த கடன் தான் தலையில ஏறி உட்காருது. பயங்கர பெரிய ப்ராப்ளமா நமக்கு தெரியறது. அதை கொஞ்சம் அலட்சியப்படுத்தி மொபைல் ஃபோனை எடுக்காம இருந்து ஓடி போய் பாத்ரூம்ல ஒழிஞ்சிட்டு, அவன் காலிங் பெல் வந்தா கை நடுங்க ஆரம்பிச்சு, அதுலேருந்து வெளியில கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு, நான் மொபைல் ஃபோனை ரிசீவ் பண்ணி இருக்கிறேன்ப்பா, என்ன இது செய்யறது, நஷ்டமாயிடுச்சு, நான் இங்கே தான் இருக்கேன், நான் ஓடி போயிட்டேன்னா கொடுக்குறேன் அப்படின்னு ரிலாக்ஸ் ஆக ஆக அந்த பெருசா தெரிந்த பிரச்சனை சின்னதா இருக்கு. அப்போ அது சால்வ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மனசுல இஷ்யூ இல்லாம பண்றதுக்கு தெய்வ வழிபாடு, கடவுள் பிரார்த்தனை, அது நமக்கு நிச்சயமா உதவி செய்யுங்கிறது என்னுடைய கருத்து. நீங்க சொல்லுங்க, யார் பேசுறீங்க? இப்போ சீனிவாசன் வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா சொல்லுங்க, இல்லை சரவணன் ஆரம்பிங்க. நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரம் எல்லாருக்கும். நமஸ்காரம். இந்த பிரார்த்தனைங்கிறது ரொம்ப இவால்வ் ஆகிட்டே இருக்கு எனக்கு. இப்ப கடைசியா இப்ப லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா பண்ணக்கூடிய பிரார்த்தனை வெடிகாத்தால எழுந்த உடனே, குளிச்ச உடனே, அண்ட் சந்தி வேளையில சாயங்காலம். ஸோ அந்த இதுல பிரதானமா நான் அந்த சமஸ்த லோகா சுகினோ பவந்து ஒரு லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்ற ஒரு ஜெனரிக் ப்ரேயரை பிரதானமா வச்சுட்டு இருக்கேன். ஸோ தட் அந்த குளோபல் பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டியில நம்மளும் அடக்க மாட்டோன்ற அளவுல அதுதான் மெயினா வச்சுட்டு இருக்கேன். அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் 2 அதர் திங்ஸ் ஐ டூ. இந்த ஒன்று இந்த நம்ம பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாம் அது காயன வாச்சன்ற ஸ்லோகம், காயத்தாலேயோ மனசாலேயோ இல்லை உடம்பாலேயோ பண்ணக்கூடிய, புத்தியாலேயோ பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உனக்கே அர்ப்பணிக்கிறேன்ற அந்த மாதிரியான ஒரு ஸ்லோகம் ஒன்று, அதையும் சொல்லிட்டு இருக்கேன். பட் இது ஜெனரிக் நேச்சர்டு. அண்ட் ஒன் மோர் திங் ஐ டூ இஸ், ஜென்ரலா ஒவ்வொரு நாளும் நான் இந்த மிருத்யுஞ்சய மந்திரம்னு, இது என்னமோ கேள்விப்பட்டதுல இது எல்லாம் ஆத்மசாந்திக்கு பண்றதுன்ற மாதிரி, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பேரு போயிட்டு இருக்கா இந்த வேர்ல்டு. ஸோ அதனால எல்லார் முன்னிலையும் ஒரு அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை அதையும் இது ஆல் த 3 வேளைஸ்ல பண்றதா இப்ப அது ஒரு சங்கல்பத்தை எடுத்துன்னு பண்ணிட்டு இருக்கேன். அது ஒண்ணு. பட் நீங்க கேட்ட அந்த 2வது கேள்வி அபவுட் ஸ்பெசிபிக், நான் எனதுன்ற ஆஸ்பெக்ட்ஸ் ரொம்ப வருது. குறுகிய வட்டத்துல நம்மளை அடைச்சிக்கிறது. பட் ஏட் அது எவ்வளவு ஃபியூட்டைல், எவ்வளவு இப்போ ஒருத்தர் அழகா சொன்னார், எனிதிங் தட் கம்ஸ் அதை நம்ம ஏத்துக்கிற பக்கம் இருக்கணும், அந்த ஸ்ட்ரென்த்தை கொடு அப்படின்னு. இன்னும் சாதாரணமா சொல்றது உண்டு, இது ப்ரேயர் என்னத்துக்கு, சுவாமிக்கு என்னத்துக்குன்னு சொல்லணும். ப்ரேயர் இஸ் அ டயலாக் பேசிக்கலி பிட்வீன் அஸ் அண்ட் அந்த கிரியேட்டர், சுப்ரீம் பர்சன். இருந்தாலும் அவளுக்கு தெரியாத, அவருக்கு தெரியாத உனக்கு என்ன வேணும், என்ன கொடுக்கணும்ன்றது அது ஒரு லைன் ஆஃப் திங்கிங் ஒரு ஆர்குமெண்ட்.
பட் இருந்தாலும் கேட்கறதுல தப்பு இல்லை. அம்மாட்ட பால் கேட்கறது இல்லையா, அம்மாட்ட ஒரு நமக்கு கிடைக்காத விஷயத்த கேட்கறது இல்லையா, ஈவன் தோ வாட் இட் மைட் லீட் டு நமக்கு தெரியாது. நமக்கு அந்த மாதிரி இருந்தாலும் ஒரு ஒரு இந்த அம்மா பாவத்துல நம்ம கேட்கலாம், உரிமை எடுத்துட்டு கேட்கலாம் அப்படிங்கிற இப்போ நான் எனக்கு ஒரு அதுதான் கேள்வி. ப்ரிடாமினண்டா வந்துடுறது. நீங்க சொல்லுங்க. ரீசெண்டா உங்களுக்கு பெரிய கிரைசிஸ் மாதிரி மனசை உலுக்கிய அந்த மாதிரி அந்த உதாரணத்தோட சொன்னா இது நிச்சயம் இன்னும் புரியா அந்த சமயத்துல நிச்சயமா எப்படி இருந்தது? நிச்சயமா அதுக்கு அதனால தான் நான் இதை சொல்ல வரேன். ஏன்னா சாதாரணமா இப்ப நான் ரிட்டையர்ட் பர்சன், ஸோ ஜென்ரலி டேக்கன் கேர் ஆஃப் பை பகவான்ற இதுல இருக்கிறதுனால ப்ராபப்ளி நான் அந்த கிரைசிஸ் சுச்சுவேஷன் வந்து இதை எனக்கு வந்து என்னுடைய டாட்டருக்கு வெரி ரீசெண்ட் இது டாட்டருக்கு அவருடைய கரியருக்காக வேண்டிய சில விஷயங்கள் நடக்கணும், எக்ஸாமினேஷன் செலெக்ஷன் அந்த மாதிரி விஷயம்ட்டு கோயிலா போனோம். இந்த ஒரு சவுத் இந்தியன் டூர் மாதிரி போய் பிரதானமா இந்த கோயில்ல சுவாமியை பார்க்கும்போது நமக்கு தாட் வர்றது அவளுக்கு I mean, it is an extended eye in the because of my she being my daughter and அவளுடைய பிரச்சனை என் பிரச்சனையா போய் அதை பிளேஸ் பண்றபடி விழுந்தது. அந்த நேரத்துல நீங்க அது பண்ணிட்டே இருந்தேன். அப்ப ஐ நியூ ஆல் த ஹார்ட் ஆஃப் ஹார்ட் ஹவு பெட்டி ஐ எம், இந்த மாதிரியான இது விஷயத்துக்கெல்லாம் போய் நம்ம we are invoking the Lord அந்த அந்த தாட்டும் சங்கடப்படுத்திட்டே இருந்தது. Yet all the same I was actually exploited to some extent, I would say. நீங்க போயிட்டு சவுத்ல போயிருக்கலன்னு தெரியல, ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு இருக்கிற பிரச்சனைக்குன்னு அவ சொல்யூஷன் வச்சிருக்காம, நீங்க இந்த பூஜை பண்ணாக்க இது வரும், இது நடக்கும், அது நடக்கும்னு சொல்றது வந்து இட் வில் அவளுக்கு தெரியாது நம்ம பிரச்சனை என்னன்னு, பட் we can relate to it. நம்ம குழந்தைக்கு சரியா இதனால வந்துருமோன்ற ஒரு ஒரு நப்பாசையா வச்சுக்கலாம், இல்ல we cling on to that. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணினேன். பட் ஐ ஆல்வேஸ் யூஸ் டு டெல் மை வைஃப் ஆல்சோ, இது என்னது இது சுவாமிக்கு போய் நம்ம பார்ட்டர் சிஸ்டத்துல பண்ணிட்டு இருக்கோம், இது ரொம்ப சரியே இல்லை அப்படின்னு. பட் அடுத்த கோயில் ஐ வுட் எண்ட் அப் டூயிங் தட். அதனால ஆக்சுவலா ஐ எம் திங்கிங் தட் நீங்க ஒருத்தர் சொன்னார், அது ரொம்ப சரின்னு பட்டது. அந்த நேரத்துல வந்து அந்த மனசு சஞ்சலம் தான் அதிகமா இருக்கு. அந்த அந்த மாதிரி ப்ரேயர் பண்ற சமயத்துல we are not that free the person. நம்ம வந்து நம்மளோட எல்லா கஷ்டத்தையும் கஷ்ட நஷ்டம் என்னுடைய பாப புண்ணியங்கள் வாட் எவர் யூ டன் அர்ப்பணிக்கிறதுன்றது ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டி. ஒரு பீரியட் ஆஃப் டைம் யூ ஜஸ்ட் கிவ் பேக் டு சுவாமி ஆல் த மெரிட்டோரியஸ் டீட்ஸ் as well as anything done by mistake or by inadvertently or whatever. அந்த மாதிரி இதுல கொடுத்துறதுன்னு சுவாமிக்கே அர்ப்பணிச்சுடுறதுங்கிறது ஒரு அர்ப்பணிப்பு பாவம். ஸோ some member was mentioning about it also. பட் எனக்கு என்ன தோன்றது, எனக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக்கா there is reason or room for நீ பாத்துக்கோப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ளீ வைக்கிறோம். ஆனா அந்த சமயத்துல எல்லாம் நம்ம மனசு இன்னும் அது நிர்மலமா இல்லைன்னு தோன்றது எனக்கு. அது சங்கடத்தோட தான் அது பண்றதா எனக்கு பட்டது. அந்த தட் இஸ் ஆல் லைஃப் வாண்டட் டு கம்யூனிகேட். நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. நமஸ்காரம். சரவணா, ரகு கூட வந்திருக்காரு. அவர் தான் இந்த டாபிக் சஜஸ்ட் பண்ணார் ரொம்ப நாள் முன்னால. ரகு தான் நினைக்கிறேன், அவர் தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். நமஸ்காரம்ண்ணா. நமஸ்காரம்ண்ணா. பேசலாம். நீங்க விஷயம் தெரிஞ்சது இல்லையா, நீங்க சொன்ன அந்த சினிமா பாட்டு, அதுல இருந்து நம்ம ஒரு வார்த்தையை அந்த பிரார்த்தனைங்கிற ஒரு தேர்வு மட்டும் இன்னைக்கு வச்சுக்கலாம் டிஸ்கஷன் நினைச்சு அதுதான் பேசிட்டு இருக்காங்க. என்ன வார்த்தை சொன்ன இப்போ சரியா கேட்கல. பிரார்த்தனை. நார்மல் டே பூஜை செய்யும் போது, சாமி முன்னால் உட்காரும் போது, விளக்கேற்றும் போது, இல்ல கண்ணு மூடிட்டு உட்கார்ந்துருக்கும் போது, இல்ல கோயிலுக்கு போகும்போது, சாதாரண நாள்ல இன்னொரு ஏதோ ஒரு மனசுக்குள்ள கிரைசிஸ், அது சின்னதா பெருசான்னு இல்லை, அது நமக்குள்ள ஒரு ஆங்ஸைட்டி உருவாக்குற சமயத்துல ஒரு ஹெல்ப்லெஸ், நம்மால முடியலங்கும் போது நாம யாரோ ஒரு பவர்ஃபுல் ஆளை தேடுறோம். அப்போ கடவுளை நினைக்கிறோம். அந்த சமயம், இந்த ரெண்டு சமயத்துல நம்முடைய பிரார்த்தனை எப்படி இருக்கு, அப்படி மனசுல ஓடுற எண்ணங்கள் எப்படி இருக்கு, என்ன மாதிரி இது அப்படின்னு தான் நம்ம பேசணும். சரவணா சொல்லலாம், நீங்க ரெடியா இருந்தா.
நீ பேசுறீங்க எனக்கு கேட்கவே இல்லையா? அப்ப கேட்டுது, இப்ப கேட்கல. ஆடியோ வேற சொல்லுங்க. வேற யாராவது? ரகு சொல்லலாம். நமஸ்காரம்ண்ணா. நமஸ்காரம். நான் பேசுறேன். அவர் பேசுறதுக்கு முயற்சி பண்றாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஒரு கேட்க ஆடியோ மாட்டேங்குது, ஆடியோ வர மாட்டேங்குது. நான் அவர் நோட் பேசுறதுக்கு முயற்சி அனுப்புறேன். பண்றாருன்னு நினைக்கிறேன். நோட் அனுப்புறேன். நீங்க சொல்லுங்க. நமஸ்காரம். நீங்க 2 விஷயம் கேட்டேன். சாதாரணமா இருக்கும்போது நம்ம பிரார்த்தனை எப்படி இருக்கு, அப்புறம் கிரைசிஸ்னு வரும்போது எப்படி பிரார்த்தனைன்னு கேட்டேன் நீங்க. இப்போ வந்து அதான் ஏன்னா எனக்கு வந்து அதான் ஒத்துக்கணும். நான் வயசாச்சு, வயசாச்சு, நிறைய கொஞ்சம் அனுபவம், நிறைய கஷ்டங்கள்லாம் வந்திருக்கு. அது நான் தான் நினைச்சுக்கிறேன் அப்பப்போ. இப்பெல்லாம் நினைச்சுக்கிறது என்னன்னா, ஆஹ், எனக்கு கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறதே ஒரு அகம்பாவமோ அப்படின்னு தோணி போச்சு. ஏன்னா அடிக்கு மேல அடி மேல அடி விழுந்து 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 இப்ப வந்து எனக்கே கஷ்டம் கொடுக்குறேன், எனக்கே கஷ்டம் கொடுக்குறேன்னா அந்த எனக்கு நான் சொல்லும் போதே அதுவே ஒரு அகம்பாவம் தானே அது, இல்லையா? எனக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது அப்படின்னா அப்ப எனக்குன்னு வந்துடுறது திரும்பி. அது அகம்பாவம் தானே அது, இல்லையா? நான்கிற அந்த அகம்பாவம் இருக்கிற வரைக்கும் அடி மேல அடி விழுந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாலும் இந்த சைவ சித்தாந்தத்துல வருது இது. ஆணவ மலம்னு முதல்ல அதை தான் சொல்றாவா. என்ன, முதல்ல அதை தான் டார்கெட் பண்றாவா சைவ சித்தாந்தத்துல. ஆணவ மலம், அது மலம் தான். அது நான் எனது அப்படின்னு நினைச்சாலே இப்ப கண்டிப்பா பிரச்சனை உண்டு. இப்போ கேரண்டி. சரியா? அந்த என்ன ஒரு சின்ன சர்க்கிள் என்னன்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? ஏன்னா நம்ம வந்து அவ சொல்றாளே தான், அதையும் ஒரு கடவுளோட ஒரு துளியே நமக்குள்ள இருக்கு அப்படின்னு இருக்கும்போது நம்ம திரும்பி திரும்பி இந்த சின்னோண்டு ஒரு ஜெயிலுக்குள்ள நம்மளை வந்து நம்ம போட்டுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்றோம், ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்றோம். அப்போ கண்டிப்பா அவசை தான். அப்போ இன்னும் அத்தனை பிரச்சனையும் வரும், எல்லா பிரச்சனையும் வரும். அதுதான் அதுதான் இது என்னோட ஒரு அனுபவத்துல இருந்து நான் வந்து வந்த ரியலைசேஷன் அதான். அதனாலதான் இப்போ நீங்க அண்ணா உங்களுக்கு தெரியும், நான் ரேக்கி ட்ரைனிங்லாம் வேற எடுத்திருக்கேன். அவர் பெரியவர், அவர் ரொம்ப வயசுல பெரியவர், அவர் நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்காரு அவர். அதான் இப்பப்ப என்ன சொல்றதுன்னா, அந்த ரேக்கி ட்ரைனிங் முடிஞ்ச அப்புறமாவே எனக்குன்னு ப்ரே பண்ணவே தோணலை எனக்கு. இன்னும் எப்பவுமே ஒரு இந்த லோகா சமசாசிக்கினோ பவந்துன்னு சமஸ்கிருதத்தை சொல்லுவா. நான் ஒரு வேதாதிரி மகர்ஷியோட இது ஒன்று படிக்கிறேன், குயிக்கா ஒன்று படிக்கிறேன் நான். ஏன்னா எல்லாருக்கும் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா எல்லாரும். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். அது திரும்ப ரிப்பீட் பண்றேன். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது வேதாதிரி மகரிஷி எழுதுனது. தமிழ்ல அவ்வளவு அழகா ஒவ்வொரு வார்த்தையும் ரத்னம். என்ன இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இதெல்லாம் இருக்குன்னா இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு பேசவே தோணாது எதுவுமே. அவ்வளவுதான், அதோட நிறுத்திக்கிறேன் நான். நீங்க ஏதாவது ஒரு சிச்சுவேஷன், நீங்க ஃபேஸ் பண்ணிய சிச்சுவேஷன் தான் சொன்னா இன்னும் சொல்ல முடியுதா? இது ரீசெண்டா கிரைசிஸ் வந்தது, ரீசெண்டா வந்தது, அடி விழுந்தது. நான் வந்து சொல்றது கூட என்ன சொன்னா கூட பயப்படுவா எல்லாரும். அதனால நான் அதை சொல்றதுக்கு நான் எனக்கு இது இல்லைண்ணா. என்ன பயம் வந்துடுது எல்லாருக்கும். நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், பயம் வந்துடுது. நமக்கு இப்படி ஏன்னா ஒருத்தர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காங்க, அவள்கிட்ட சொன்னப்போ அவ வந்து உடனே அவளோட திங்கிங் என்ன எப்படி போறதுன்னா, நமக்கு நாளைக்கு இப்படி ஆயிட்டா என்ன பண்றதுன்னு நடுங்கி போயிட்டா அப்படியே. என்ன, அதனால தேவையில்லை அந்த மாதிரி பயங்கள், தேவையில்லை. என்ன, ஒரே ஒரு இது சொல்லுவேன் என்னன்னா, கடவுள். அதனாலதான் நம்ம ஊர்ல பாருங்க, கடவுள் நம்பிக்கைங்கிற ஒரு பெரிய ஒரு என்ன ஒரு கோடி எத்தனை கோடி இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு இது வராது, ஒரு சொத்து வராது. அந்த மாதிரி ஒரு இது வச்சுட்டு போயிருக்காங்க நம்ம ஊர்ல. என்ன, அதுதான் உண்மையான சொத்து. இந்த கடவுள் நம்பிக்கைன்னு இருக்கு பத்தியெல்லாம், அத்தனை கோவிலா கட்டியவள்லாம் முட்டாள் கிடையாது. நம்பிக்கையை ஒண்ணு கொடுத்துட்டு போயிருக்காள் பத்தியலா. அதனால என்னதான் கீழே போனாலும் நமக்கு வந்து அதான் மனுஷர்களுக்குள்ள நமக்கு வந்து ஒருத்தருக்கு பவர் ஜாஸ்தி இருக்கு, இன்னொருத்தருக்கு பவர் ஜாஸ்தி இருக்கு. நம்ம கண் கூடவே பாக்குறோம் நம்ம. அப்படி இருக்கும்போது மனுஷால விட ஜாஸ்தி பவர் இருக்கிற ஒரு சக்தி இருக்குன்னு ஒத்துக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டம் கேக்குறேன், இல்லையா? மனுஷாளுக்குள்ள அம்பானி இருக்கார், பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கா, மோடி இருக்கார், நம்மளும் இருக்கோம், சாதாரணமாக நம்மளும் இருக்கும், இல்லையா? நமக்குள்ள இவ்வளவு பவர்லாம் கம்மியா இதுவா இருக்கும்போது, வித்தியாசம் இருக்கும்போது, மனுஷாலெல்லாம் விட ஒரு பெரிய சக்தி இருக்கு, உலகத்துல இருக்கு.
அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்ப நீங்க ஒரு போஸ்ட் பண்ணியிருந்த மெசேஜ் இந்த போபால்ல நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் எழுந்தாலே, அதுதான் இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் தான் ப்ரூஃப். அதுக்கெல்லாம் இதுக்கு மேல என்ன ப்ரூஃப் வேணும்? கடவுள் இருக்காரா இல்லையான்னு இன்னுமே தர்க்கம் பண்ணிருக்கணுமா? இன்னும் கேக்குறேன். அவ்வளவுதான். நான் I'll stop there. Thank you. சரவணா, ரெடி? இப்ப சவுண்ட் ரெடி ஆயிட்டா? கேட்கலையா? ஏதோ ப்ராப்ளம் உன்னுடைய மைக்கு இதுல மொபைல்ல. நான் ரொம்ப அதிகமான தர்க்கம் மைண்ட்ல சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்கு. இது வினோபா பாவையை சந்திக்க போயிருந்தேன் ஒரு 6வதோ 7வதோ படிக்கும்போது. அவர் இதை பத்தி நான் பேசல. அன்னைக்கு ராத்திரி அவரோட சும்மா கொஞ்ச நேரம் இருந்ததோட எஃபெக்டா அன்னைக்கு ராத்திரி நிறைய எண்ணங்கள் வருது. ஒரு கேள்வி வந்தது, நாம எதுக்கு சோப்பு போடுறோம் அப்படின்னு. சுத்தி இருக்கிறவன்லாம் சோப்பு போடுறதை பத்தி எப்படி பேசிக்கிறான், வாசனையை பத்தி பேசுறாங்க. இந்த சோப்பு அதை விட நல்லது, உனக்கு அந்த சோப்புல என்ன கெமிக்கல் இருக்குன்னு தெரியுமான்னு கேட்டா அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அது நம்ம தோல்ல என்ன வேலை செய்யறதுன்னு தெரியாது, அது தெரியாது. ஆனா இது நல்லா இருக்கு, இல்லை இது சீப்பா இருக்கு, இது வந்து விளம்பரம் பண்றாங்க சினிமா நடிகை, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கு. அப்ப எனக்கு இது வந்து அந்த வயசுல இது வந்து ஏன் போடுறோம்னு கேள்வி வந்து, போடலைன்னா என்ன ஆகும், இல்லைன்னா என்ன ஆகும், அதிகமாச்சா என்ன ஆகும் அப்படின்னு வந்து சரி வேண்டாம். அன்னைக்கு ஒரு ராத்திரியில வேண்டாம், இனிமேல் சோப்பு உடம்புக்கு போட வேண்டாம்னு ஒரு முடிவு. எப்படி இந்த விஷயத்துமோ பிரார்த்தனையிலையும் அதே மாதிரிதான். சுற்றி இருக்கிறவனா அழறத பார்த்துருக்கேன். ஏதோ ஒரு விஷயம் முறையிட்டு கடவுளை திட்டி அவன்கிட்ட புலம்பி. இப்போ சில சமயம் நம்ம கேட்குற விஷயம் நடக்கிறது இல்லை. நல்லவங்களுக்கு கூட, நல்ல பக்தி உள்ளவங்க கூட அவர் கேட்டது, அவர் விரும்பியது நடக்கலை. நான் இதை யோசனை பண்ணுவேன், அப்போ அவருக்கு கேட்டு பிரயோஜனம் இல்லையா? அப்போ அவர்கிட்ட கேட்டு எப்படி நடக்கலைன்னா என்ன அர்த்தம்? அப்போ இது செய்யறது பற்றிய கேள்வி வரும். இந்த மாதிரி கேட்கறது அப்படிங்கிற கேள்வி வரும். அப்படியே செய்து அவன் விவேகானந்தனுக்கு நான் வந்து என்ன உயர்த்தி பேசல. அவன் கடவுள் முன்னால போய் உட்கார்ந்துட்டு, நீ அம்மாவுடைய கஷ்டமெல்லாம் தீரணும், கடன் கஷ்டமெல்லாம் தீரணும், கேளுன்னு சொல்லியிருக்காரு பரமஹம்சர். அது இவன் 2 தடவை போயிட்டு வந்துட்டு என்னால கேட்க முடியல அவங்கிட்டன்னு சொல்றாரு. இவர் வந்து அம்மா கிட்ட கேட்க முடியல, காளி கிட்ட. கிட்டத்தட்ட அப்படிதான். நாம் போய் உட்கார்ந்து மனைவி மோசமான நோய் வந்து மரண படுக்கையில் படுத்திருக்கும் போதும் சரி, சங்க பிரச்சாரத்துல பெரிய சேலஞ்சிங் விஷயங்கள் வரும்போது சரி, மனிதர்கள் சில சமயம் ஏமாற்றமா ரொம்ப மோசமா நடந்துட்டு போதும் சரி, சரி அவ்வளவுதான் இது இருக்கு. அதுல நம்ம என்ன செய்யலாம், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணலாம்னு வருமே தவிர, அவனை துணைக்க கூப்பிடலாம். அவனை துணைக்கு கூப்பிடலான்னும் போது நான் வந்து இது நடந்தே ஆகணும்னு பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி எனக்கு தோணும். நம்ம எதுக்கு பிடிவாதம் பிடிக்கணும்? நடக்கிறது அவங்க இல்லைன்னு சொன்னா அவன் நடத்தட்டும். அப்போ பிரார்த்தனையே பண்றது இல்லையா, கோயிலுக்கே போறது இல்லையா? நான் சும்மா அவர் சொன்னார் பாருங்க, யாரும் முதல்ல பேசுனவர், நான் சும்மா போய் நிற்கிறேன் அவர்கிட்ட. அவர் கட்டினால போயிட்டு நான் பாட்டுக்கு நிற்பேன், அமைதியாக இருப்பேன், ஆனந்தமாக ரசிப்பேன். அந்த இதெல்லாம் சுற்றி இருக்கிற சூழ்நிலை, கோவில் அதெல்லாம் நம்ம ஆனந்தமாக ரசிப்பேன், பாட்டு பாடுவேன், அப்படியே திரும்பி வருவேன். கேட்கணும், ஏதாவது பிரார்த்தனை, என்னுடைய குரல் சரியாகணும். எனக்கும் நிறைய டிமாண்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த குரல் சரியா இருந்தால் நல்லா பாட்டு பாடலாம், நிகழ்ச்சிகளில் இன்னும் முன்னால் 2 பஜனை பாடலாம், அட்ராக்ஷன் வரும், இன்னும் கூட்டம் வரும், என்னவோ எத்தனையோ விஷயம் இருக்கு கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா அந்த கேட்கணுங்கிற மனசே இங்க நீங்க கேட்டது கிடைக்கும். பௌர்ணமி அன்னைக்கு இந்த சாமி கோயிலுக்கு வந்தா நீ கேட்டது கிடைக்கும்னு சொல்லுவார். நான் போகவும் போவேன் அந்த கோவிலுக்கு. ஏதாவது அது உடனே அவர் சொன்னது ஞாபகம் வரும். ஆனா அங்க முன்னால போகும்போது நம்ம இந்த கேட்கணுங்கிற எண்ணமே மனசுல அப்படியே ரப்பர் போட்டு தொடச்சா மாதிரி போயிடும். கோவிலுக்கு அடிக்கடி போகும்போதும் சரி, வீட்டுல பூஜைகள்ல கலந்துக்கும் போதும் சரி, அது ஏதோ இது வந்து லாஜிக்கலா இது வந்து எனக்கு எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ற விஷயமா, நீங்க இன்னும் அப்படித்தான் செய்யணும்னு தான் நான் சொல்லலை. என்னுடைய அனுபவத்தை நான் சொன்னேன். இது வந்து பிரார்த்தனையுடைய எனக்கு நான் இப்போ பிரார்த்தனை நீங்க சொன்ன மாதிரி கிரைசிஸ் நேரமா இருக்கட்டும், சாதாரண நேரம், கிரைசிஸ் நேரத்துலையும் அப்படிதான் இருக்க முடியும்.
பிளேன் வந்து இறக்கி விட்டான். நாங்கள் 2 பேரும் போகிறோம். அவளை வந்து உடம்பு சரியில்லை, மேலே போய் ஏதாவது ஆயிடுச்சுன்னா கஷ்டம், எங்களுக்கு பேர் கட்டும், கீழே இறங்குங்கன்னு சீட்டில் ஏறி உட்காந்தப்பறம் இறக்குறான். எனக்கு பழக்கம் இல்லாத ஒரு ஊரில். அப்போ கூட நாம் பாட்டுக்கு வெளியில் வந்து இது போயிட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து ராத்திரி அங்கே தங்கி காலைல டாக்ஸி பிடிச்சி அங்கேருந்து சென்னைக்கு வந்து பெரிய செலவு. ஆனால் அது ஒரு மனசில் ஒரு டென்ஷனாக ஒரு செலவாகுதேங்கிற கவலையோ அல்லது இதெல்லாம் சரியாக நடக்கணுமேங்கிற கவலையோ வரல. ஏன்னு தெரியல. நம்ம கொடூரமானவனான்னு கூட தோணும் சில சமயம். அன்பே இல்லாத ராட்சசனான்னு கூட தோணும். ஆனால் இந்த பிரார்த்தனை எனக்கு என்னுடைய பர்சனல் அனுபவம் இப்படி தான் இருக்கு. ஸோ நான் அந்த திசையில் அது மாதிரி நமக்கு நம்முடைய அனுபவங்களை நம்ம சொல்லுங்கன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி கிரைசிஸ் சமயத்தில் நம்ம எப்படி நினைச்சோம், எப்படி இருந்தோம். அதனால இது தப்புன்னு கிடையாது, இப்படி இருக்கிறதுனால அது தப்புன்னு கிடையாது. இது ரெண்டும் இப்போ நான் நீங்கள் அவரவர் பாணியில் செய்கிறோம். ரெண்டும் சரிதான் அவரவர் சுபாவத்துக்கு. சொல்லுங்க, நீங்க சொல்ல முடிந்தா நம்ம சரவணன் போயிட்டானா? சசி இருக்கிறான். இருக்காங்க சஞ்சய். சொல்லுங்க, சொல்லணும்னா சொல்லுங்க ஏதாவது. என்ன பேசுறது கேக்குதுங்களா? ஓ, இப்ப கேக்குது, தெளிவா கேக்குது. சரி. அதாங்க சஞ்சய், இப்ப நாம வந்து ஒரு கிரைசிஸ் வருது அப்படின்னா சமீபமா நான் புரிஞ்சுக்கிற விஷயம் வந்து என்னன்னா, நமக்கு கடவுள் வந்து நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. எவ்வளவு அதிகமான கிரைசிஸை நம்ம மீட் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு குறுகிய காலத்துல ஒரு பெரிய அனுபவத்தை நாம கத்துக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இப்ப நாம அந்த நேரத்துல பயப்படுற சுபாவமோ பயப்படுற அந்த தன்மையோட நாம அதை அணுகிற போது நாம வந்து இன்னும் ரொம்ப பலகீனமாயிரும். இது இந்த ஒரு இப்படி ஒரு புரிதலோட, அதாவது கடவுள் நமக்கு பெரிய பெரிய சங்கடங்களை, கஷ்டங்களை, இல்ல உடம்பு ரீதியா, மனசு ரீதியா, பொருளாதார ரீதியா, உறவு ரீதியா, இல்ல இந்த மாதிரி விஷயங்களை நாம கொடுக்கிற போது நாம இப்படி அதைய கண்ணோட்டத்துல நாம பாக்குற போது, அதை அணுகிற போது அற்புதமான ஒரு கடவுள் வந்து சரவணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. எவ்வளவு உச்சமான பிரச்சனை கொடுக்குறானோ அந்த அளவுக்கு கடவுள் என்ன நெருக்கமாக்கிட்டு இருக்கிறான்னு நான் நம்புறேன். ஏன்னா என்னை பக்குவப்படுத்துறான் அப்படின்னு நான். சரவணா, நான் இதை பர்சனல் ஆனா கேட்கலான்னு நினைக்கிறேன். நீ அந்த துணுக்க கம்ப்ளைண்ட் பண்ணி அங்க ஏதோ ஸ்பீச்சுக்காக போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில இருந்த போது உன் மனசு எண்ணங்கள் எப்படி இருந்தது? அது சொல்ல. எனக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் 2 தடவை ஜெயில் எடுத்துட்டேங்க. அந்த கம்யூனிஸ்ட் ஆபீஸ் பெட்ரோல் பாம் அடிச்ச கேஸ், அந்த மாதிரி விஷயங்களை, அந்த மாதிரி அந்த கேஸ் இதெல்லாம் போடும் போதெல்லாம் வந்து எனக்கு, அதாவது எனக்கு நான் வந்து எப்ப இந்த பாடங்களை வந்து ஆன்மீக ரீதியா புரிய ஆரம்பிச்சேனோ அப்ப நான் வந்து ஒரு விஷயம் வந்து என்ன இருக்குன்னா, எனக்கு என்ன ஆனாலும் சரி அது வந்து அதை வந்து சமமா பாக்குறதுக்கு கத்துக்கணுங்கிறது வந்து நாம அந்த பாடங்களை கேட்டதுனால எனக்கு அந்த ஜெயிலுங்கிறது சிரமம் இருக்கும். உள்ள போனா நமக்கு தெரியும் 40 நாள் 50 நாள் இருந்தா எவ்வளவு சிரமம் இருக்கும். அங்க உணவு, இந்த விஷயங்கள்லாம் அங்க நம்ம கொடூரமா இந்த மாதிரி அமைப்புல இருந்து வரவங்களுக்கு அவங்க தனியா டார்கெட் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் இருந்தாலும் நம்மளை வந்து அதாங்க ஒவ்வொரு தடவையும் நம்மளை வந்து கடவுள் வந்து ரொம்ப நெருக்கமாக்கி இருக்காங்கிறது வந்து நம்ம அது புரிய ஆரம்பிச்சதுக்கு பிறகு இப்ப நமக்கு வந்து எல்லா செயல்களுமே ஒரு கொண்டாட்டமா மாறி இருக்குது. நான் நண்பர்களோட பகிர்ந்துக்கிறது, மற்றவங்க கிட்ட செய்யறது. எனக்கு புலம்பாதீங்க, முதல்ல எனக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சுன்னு முதல்ல புலம்பாதீங்க. அற்புதமா கடவுள் உங்களை வாய்ப்பு கொடுத்துருக்கிறான். ஒரு உங்களை வந்து பரிசோதிச்சுக்கிறதுக்கு, உங்களை இன்னும் நெருக்கமாக்கிக்கிறதுக்கு, உங்களுடைய டெம்பர்மெண்ட்டை நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்ப நாம இன்னும் மேலும் சக்தி உள்ளவங்களா, ஒரு பலமான ஒரு மனிதனா ஆக்கிக்கிறதுக்கு, மனசு வந்து உலக விஷயங்கள்ல இருந்து நம்மளை உதாசீனமா வச்சுக்கிறதுக்கு, இதெல்லாம் நமக்கு வேற உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு. நீங்க 10 வருஷம் கத்துக்கிறத வந்து 1 வருஷத்துல, கடினமான காலம் 1 வருஷத்துல நீங்க கத்துக்கலாம். அதாவது நான் கத்துக்கிறேன், நான் சரவணன் கத்துக்கிறான். அப்ப எனக்கு கடவுள் பெரிய நிகழ்ச்சி நமக்கு நடத்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. பெரிய பெரிய காரியங்களை செய்ய வாய்ப்பு கொடுக்குறான்னா கடவுள் நம்மளை தேர்ந்தெடுத்துதான் கொடுக்குறான். நான் அதை சந்திக்கிறதுக்கு நான் முதல்ல தயாரா இருக்கணும். பயந்தா அதை நான் சந்திக்கிறதுக்கு தயாரா இல்லைன்னா என்னை கைவிட்டுருவார். இனி எத்தனை ஜென்மம் கழிச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. இந்த ஜென்மம் அற்புதமா கொடுத்துருக்கிறாரு. இந்த சூழலை புரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த படிப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அப்ப நாம அதை கத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும்.
அப்படிங்கிறத நான் அதைத்தான் நான் சுத்தி இருக்கவங்ககிட்டயும் பேசும்போது சொல்றது. புலம்பாதீங்க முதல்ல பிரச்சனைகளை கண்டு. நல்லா அதை எப்படி எதிர்கொள்றதுங்கிறத மட்டும் பாருங்க. அப்படிங்கிற விஷயத்த நான் ரொம்ப சந்தோஷம் சரவணன். நான் அப்புறம் இல்லாத போது சொல்றேன் எல்லாரும். என்னது நீங்க விஷயங்களை சொல்றேன். வேற யாராவது கடைசியா 2 பேர், ஒருத்தர் 2 பேர் 5 நிமிஷம் முடியறதுக்கு வேற யாராவது பேசலாம். வணக்கம் ஜி. இன்னைக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் சரவணனும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருந்தேங்க. இப்போ 1/2 hour பிஃபோர் பெருமாள் கோயிலுக்குங்க. அங்க போயின்னு எப்பவுமே கோயிலுக்கு போனா என்ன நீங்க சொன்ன மாதிரி அங்க போய் என்ன வேண்டதுன்னு தெரியாது, என்ன கேட்கறதுன்னு தெரியாது. நான் இப்ப வரைக்கும் அங்க போய் அது நின்று போனா கையெடுத்து எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது அது ஒண்ணு மட்டும்தான் எனக்கு கேட்பேன். அதுக்கப்புறம் அவர் 1 மணி நேரம் பூஜை பண்ணாலும் நின்று சும்மா கையை எடுத்துட்டு அப்படி நின்றுட்டு இருப்பாங்களே, என்ன கேட்கறதுன்னு தெரியாது. இன்னைக்கு பூஜை அதே மாதிரி அவரு எல்லாமே பூஜையெல்லாம் முடிச்சாருங்க. அப்புறம் உள்ள கூப்பிட்டு அந்த தலையில அந்த வைக்கிறது அதெல்லாம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணாருங்க. அப்ப கிளம்பலாங்கும் போது அவரே கூப்பிட்டாருங்க. கூப்பிட்டு நீங்க சாஷ்டாங்கமா விழுந்து உங்க என்ன ஏதாச்சும் இது இருந்தா எல்லாம் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பண்ணுங்க, நீங்க சரண்டர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்பவும் நான் நீட்டி விழுந்துட்டு நான் என்ன பண்றதுன்னு தெரியல. அவரு நீட்டி கும்பிடுன்னு சொன்னது சாஷ்டாங்கமா விழுந்து அப்பவும் எனக்கு தோணுது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டேன். மற்றபடி எனக்கும் பிரச்சனைகள் நிறைய இருக்கு, எல்லாமே இருக்கு. எனக்கு அது அங்க கேட்கவும் தோணல, ஒன்றும் தோணல. சும்மா சாஷ்டாங்கமா விழுந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிட்டு அதோட நிறுத்திட்டேன். அவர் ஏதோ சில மந்திரங்கள் சொன்னாரு. அப்புறம் அடுத்தபடியா சரவணனும் அதே மாதிரி சொன்னாரு. அவரும் அதே மாதிரி எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு முடிச்சுட்டு வந்து அவரு பூஜை பண்றவரு அவரு சொன்னாரு, நீங்க கடவுள்கிட்ட கேட்டாதான் உங்களுக்கு கிடைக்கும், கேட்டதை கொடுப்பதுதான் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அந்த பாட்டையும் பாடிட்டு நீங்க கேட்டாதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வர்றாரு அவரு. இல்லைங்க நீங்க வந்து கேட்டதானே இங்க வர்றவங்க எல்லாருமே நிறைய பேர் வராங்க கோயிலுக்கு. நம்ம பெருமாள் இந்த கோயில் பொறுத்த அளவுக்கு இவங்களுக்கு இது பண்றேன், அதாவது டீல் பர்சன்டேஜ் பேஸ் பேசுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும்னு அவரு சொல்றாருங்க. நீங்க கும்பிட்டுட்டு மனசார கும்பிட்டுட்டு பாரு இந்த 2 ஏக்கரா வாங்கினா உங்களுக்கு இது பண்றேன், பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தா அந்த பெருமாளுக்கு 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு 1/4 பவுன் நகை எடுத்து போடுற 1/4 பவுன் அது உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் அவர் நம்ம கிட்ட சொல்றாரு. அவரு சொல்லும் போதும் கூட நம்ம திரும்பியும் இந்த மாதிரி அவர் சொல்றாரு நம்ம இதை பண்ணலாமான்னு எனக்கு தோணலைங்க சாமி. அப்பவும் சாமி கும்பிட்டு சும்மா இப்படி கையெடுத்து கும்பிட்டு நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இப்போ வரைக்கும் நாங்க வந்துட்டு உங்க கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு அதனாலதான் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுங்க. இது இன்னைக்கு இப்ப நடந்தது, ஒரு 1/2 hour முன்னாடி நடந்தது. அதனால நாங்க கோயிலுக்கு போனா மேக்சிமம் அப்படியே சுத்திட்டு எதுவும் பேசாம சந்தோஷமா இருந்துட்டு வந்துருவோம். அம்மா அப்பாக்கு ஒரு சம்பவம், ஒரு குயவன் சொல்றான் கடவுள்கிட்ட போயிட்டு, சாமிக்கு நான் இதுதான் ஈரமா பானை எல்லாம் ஒரு இது போட்டு காய வச்சிருக்கேன், நாளைக்கு தீயில வைக்கணும், நீங்க மழை கொடுத்துறாத, மழை வரக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்றேன். ஒரு விவசாயி வந்து விதை வைக்கணும், முதல் அந்த துளிர் வரணும், இன்னைக்கு வந்து நீ அவசியம் இன்னைக்கு விதை இது கொடுக்கணும், மழை வரணும், வந்தால் தான் அதெல்லாம் துளிர்க்கும், பயிர் நல்லா இருக்கும், இன்னைக்கு முதல் மழை இன்னைக்கு அவசியம் கொடு அப்படின்னு வேண்டாம். இப்ப அந்த ஆளு ஒரு ஆளா இருந்தா, நிறைய கடவுள் இருந்தா அவர் காரியத்தை செய்ய முடியும். ஒரே ஆளா இருந்தா அவர் இவனுக்கு மழை கூடாது, அதே ஊர்ல இன்னொருத்தனுக்கு மழை வேணும், பாவம் என்ன பண்ணுவார் அவரு அப்படின்னு எனக்கு ஒரு எஸ்ஸே எழுதும் போது இந்த எண்ணம் தோணி, அவன் எப்படி பாவம் என்ன பண்ணுவான், அவன் இந்த மாதிரி 2 பேர் 2 விஷயத்தை கேட்டா அப்படின்னு. அது மாதிரி பிரார்த்தனை இது. ஆனா கூட அவரவர் சுபாவப்படிதான் கேட்போம், அதை நம்ம கண்டிக்கல, கிண்டல் அடிக்கல. சொல்றேன், இந்த மாதிரி நமக்குள்ள இந்த பிரார்த்தனை பற்றிய கருத்து வளர்ந்துட்டே வரணும். நிறைய யோசனை பண்ணி நம்ம கேட்கறது எப்படி இருக்கு, சில்லியா இருக்கா, உயர்ந்ததா இருக்கா, இது கிடைக்குமா, கிடைத்தா நமக்கு உண்மையிலேயே நல்லதாயிடுமா. ஒரு பெண் வந்து என்கிட்ட எனக்கு குழந்தை பிறக்கல, ரொம்ப வருத்தத்தோட சொன்னேன், குழந்தை பிறக்கல, 40-42 வயசு ஆயிடுச்சு. நம்ம இப்போ இது கடவுள்கிட்ட கடவுள்கிட்ட சொல்லியிருப்பா, நிறைய கோயிலெலாம் போயிட்டு வந்து என்னமோ பண்ணியிருப்பேன், என்கிட்டையும் சொன்னேன். நான் வந்து என்ன பதில் சொல்ல முடியும். ஆனால் நான் கொஞ்சம் மனசை கல்லாக்கிட்டு, இப்போ நிறைய வீட்டில் குழந்தைங்க பிறக்கிறது, பிறந்த போது நல்ல தலையில் வச்சு கூத்தாடுறோம்,
அப்போ சொர்க்கத்துலேருந்து நம்ம குழந்தை கிடைச்சா மாதிரி நினைக்கணும். ஒரு 20 வயசு 18 வயசு ஆகும்போது வெறுப்பு வருது, அவன் மேலே கசப்பு வருது, இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லி கோபம் வருது. இப்படிலாம் நம்ம பார்க்குறோம். அதனால கொடுத்தா சந்தோஷம், கொடுக்கலைன்னா சரி அவனுடைய விருப்பம் அப்படின்னு இருக்க முடியுமா அப்படின்னு யோசனை பண்ண நானே. அப்புறம் எனக்கு தோணித்து இது நம்ம சொன்னது தப்போ, பாவம் அந்த குழந்தையோடைய அந்த பெண்ணுடைய மனசை ஒடிச்சிட்டோமா அப்படின்னு. அவனுக்கு கண்ணில் கண்ணீர் இருந்துச்சு. இந்த எனக்கு குழந்தை பிறக்கலை அப்படிங்கிற எண்ணமே. அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் 14 வருஷம் முன்னால் உனக்கு குழந்தை உருவாகி செத்து போயிருக்குன்னு சொல்லியிருக்கிற, அப்போ நீ மலடி இல்லை, உனக்கு இந்த குறை இல்லை. குழந்தை பிறக்காத குறையெல்லாம் கிடையாது, குழந்தை பிறக்க முடியும், ஆனால் பிறக்கலை. அப்போ சரி என்ன குறையும், எங்கிட்ட எந்த குறையும் இல்லை. இப்போ அவனுடைய விருப்பம் கிடைக்க இவளுக்கு வேண்டாம்னு நினச்சிருக்கான். அது ஏதோ ஒரு திட்டம் இருக்கும், இப்போ நமக்கு புரியல. அதுக்கு மனசை ரெடி பண்ணிக்கோ, வேற இதுக்கு நான் என்ன சொல்ல முடியும் தான் சொல்ல முடியும். இப்போ இந்த பிரார்த்தனையில் போய் நின்று சொன்னா என்ன பண்ண முடியும்? இந்த பிரார்த்தனைக்கு கடவுளே கூட என்ன பண்ண முடியும் இப்படி பிரார்த்தனை இருக்கும்போது? ஏன்னா இவளுடைய வாழ்க்கையில எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது, என்ன சுச்சுவேஷன் இருக்க போகுது, இவளுக்கு என்ன ரோல் இருக்க போகுது உலகத்துல, அது அவளுக்கு தெரியாது. அப்போ அவனுக்கு தெரிந்திருக்கலாம். அந்த ரோலுக்காக இப்போ தயார் பண்ணுவதா இருக்கலாம். நமக்கு தெரியலையே, இதெல்லாம் நாளை என்ன நடக்க போறதே தெரியாது. அப்ப நம்ம எப்படி இது வேணும் இது வேணும் எப்படி கேட்க முடியும்? இது வெறும் நான் லாஜிக்கா சொல்றேன். பட் இது இந்த மாதிரி பிரார்த்தனையை கொஞ்சம் அனலைஸ் பண்றது அவசியம்னு நான் நினைக்கிறேன். பகவத்கீதையில பலஸ்துதியே கிடையாது. மற்ற எல்லாத்துலேயும் இதை ஒரு தடவை படிச்சா இது கிடைக்கும், 2 தடவை படிச்சா அது கிடைக்கும், 3 தடவை படிச்சா எப்படி கிடைக்கும்னு எல்லா விஷயத்துலையும் இருக்கு. ஏகவாரம் பட்டேன் நித்தியம் அப்படின்னு வரும், துவிவாரம் பட்டேன் நித்தியம் அப்படின்னு. பகவத்கீதையில மட்டும் இதை படிச்சா இது கிடைக்கும் அப்படின்னு எந்த விஷயமும் கிடையாது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பலஸ்துதி அப்படிங்கிறது எல்லா ஸ்லோகத்திலையும் இருக்கு. பலஸ்துதி, இதை செய்தா இது கிடைக்கும் அப்படின்னு. ஆனா பகவத்கீதையில கிடையாது. அப்போ இது எப்படி, இது ரெண்டும் வெவ்வேறு டைரக்ஷன்ல இருக்கிற விஷயம். அதனால இது சரியில்லை தப்புன்னு ஆகுது, இதனால அது தப்புனா. அவரவர் சுபாவம், அவரவர் திட்டம், அதுக்கு ஏற்றபடி நடக்கும். ஏதாவது நீங்க ஆட் பண்ணணும், ஏதாவது சொல்லணும் குறிப்பா, அப்புறம் ஞாபகம் வந்தது சொல்லணும்னு நினைச்சா பேசுங்க. அண்ணா அதான் குயிக்கா, இப்போ உங்களுக்கு முன்னாடி பேசினாரு ஒருத்தர், அவர் பேர் என்ன? இப்போ பேசியவன் சசி மேட்டுப்பாளையம். சசி தான். அவர் சொல்லும் போது நினைச்சேன் நான், இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு தானே எல்லாருமே ட்ரை பண்றா அப்படின்ட்டு. இந்த மாதிரி தனக்குன்னு கேட்காம எப்பவுமே உலகத்துக்காக கேட்கறதுங்கிறது அது ஒரு நல்ல ஆத்மான்னு வச்சுக்கோங்க. அந்த வேதத்துல எல்லாம் சொல்லியிருக்கு, அதான் சொல்லியிருக்கு, அதான் கடைசி ஸ்டேஜ். அதான் அந்த ஸ்டேஜுக்கு வரதுக்கு தான் எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கா இல்லையா? 2 குழந்தைங்க இருக்காங்கல்ல, சசி சரவணா. இவங்க 2 பேரும் 8வது படிக்கிற காலத்துலேருந்து நான் பழகிறேன் இவங்களோட. நான் இவங்களுடைய வளர்ச்சி, அந்த மனசு அந்த காலத்திலேயே எப்படி இருந்தது சரவணனும், நான் சசி அப்புறம் தான் பழக்கமாச்சு. ஆனா இது அப்படியே இருக்கு, இன்னை வரைக்கும் அதே வாழ்க்கையை தொடர்றாங்க. இப்போ 44 வயசு இருக்கும் 2 பேருக்கு. இன்னைக்கு அவங்க ரொம்ப பெரிய ஒரு காரியத்தை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கல. அந்த கல்யாணம் பண்ணிக்கலங்கிறதுனால உயர்ந்தவங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. அது ஒரு ஜஸ்ட் ஒரு விஷயம். வேற எதுவுமே ஃபோக்கஸ் மனசு போகாம இந்த காரியத்தை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. நடுவுல நிறைய சோதனைகள், கஷ்டங்கள், ஜெயிலு, அடிதடி அதெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கு நான் இப்ப இந்த மாதிரி ஒரு காரியத்தை ஈடுபட்டிருக்காங்க 2 பேரும். அது சிவமயமா, சிவ எண்ணங்களை ஏற்படுத்துவது, சிவ உபாசனை. ஊரா போய் 100 பேர் 200 பேர் அந்த கேம்ப்ல கலந்துட்டாங்க. ஒரு நாள் முழுவதும் சிவனை பற்றிய தியானம், சிவனை பற்றிய பேச்சு, சிவ தத்துவம் அப்படிலாம் நாள் முழுக்க நடத்திட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் எடுத்திருக்காங்க. சரி, அருமை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொல்றேன், நானு இது நம்ம சூஸ் பண்றது இல்லை, இது அவன் சூஸ் பண்றான். இதுதான் அந்த கன்க்ளூஷன் தான் வந்திருக்கேன் நான். இப்போ என்ன நம்ம பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்கோம், அவன் ஒவ்வொருத்தரையா அவன் அப்படியே செலக்ட் பண்ணி எடுக்கிறான் அவன். அதுதான் இப்ப தெரிஞ்சிருந்தது. கணேஷ் யாராவது சொல்லணும்னா சொல்லுங்க, இல்லைன்னா முடிக்கலாம். ஓம். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நான் உங்களை பத்தி சில பேர்ட்ட பேசியிருக்கேன். நான் இங்க அவ உங்களை பார்த்தது கிடையாது. ஆனா சொன்னேன், நான் அவள்கிட்ட என்ன சொன்னேன்னா,
அதாவது ஒருத்தர் சிங்கம் மாதிரி ஒருத்தர் இருக்க முடியும் அப்படின்னாக்க எக்ஸாம்பிள் அவரை பார்க்கும்போது தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன் உங்களை பத்தி. நான் நிஜமாவே சொல்றேன் நான். ஏன்னா நிஜமாவே அது வந்து அது புரியும், உங்களுக்கு நன்னா தெரிஞ்சவாளுக்கு புரியும் அது என்ன அர்த்தம் அப்படின்ட்டு. என்ன சரி அதாவது சிங்கம் மாதிரி நிஜ லைஃப்ல சிம்பிளாவும் இருக்கணும், ஆனா சிங்கம் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் அன்னைக்கு தான் நான் பார்த்தேன்னு சொன்னேன் நான். தேங்க்யூ. சரிண்ணா. சரி. யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவம் ரஜப்பிரியம் தர்ம சம்ஸ்தாபகம் வீரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஸ்ரீ கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம். எல்லோருக்கும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ. சந்திப்போம் அடுத்த முறை. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நமஸ்காரம். ஜெய் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நமஸ்காரம்.